ஹெவி ரெயின். மழை பெய்யும் போது நாம் என்ன பண்ணுவோம், எப்போவுமே கொடையை யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அது கொஞ்சமாக பெஞ்சாலும் தொடர்ந்து பெஞ்சாலும் மேலே மழை தண்ணி விழாதபடிக்கு நாம் என்ன பண்ணுவோம், கொடை யூஸ் பண்ணுவோம். கொடை யூஸ் பண்ணுறதால மழை நிற்க போகிறதில்ல, ஆனால் மழையை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது காட் நமக்கு எப்படி இருப்பார், நமக்கு ஒரு பாதுகாப்பு குடையாக செயல்படுவார். when problems comes into your life, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது லைக் நான்ஸ்டாப் ரெயினை போல் நம்ம வாழ்க்கையில் முடியாத ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஆல்வேஸ் ரிமெம்பர் காட். அவர் எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார், நம்ம கூட தான் அவர் இருக்கிறாரு. பாதுகாப்பு குடையாக இருந்து அவர் நமக்கு செயல்படுவார். ஈகிள் என்ன பண்ணோன்னா ஸ்கையை டாமினேட் பண்ணுமா. எப்படின்னா ஆல் பேர்ட்ஸை என்ன பண்ணோம், டியூரிங் ரெயினில் எங்கே போய் நம்ம தங்கலாம், எங்கே ஸ்டே பண்ணலான்னு அது எல்லாமே என்ன பண்ணோன்னா மழை நேரத்தில் ஒன்று கூட காணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பேர்ட்ஸுமே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுது, மழையை அது அவாய்ட்ஸ் ரெயின். மழையை அவாய்ட் பண்ணி அது என்ன பண்ணுது, ஃப்ளையிங் அபவ் த கிளவுட்ஸ்க்கு மேலே அது பறப்பதன் மூலம் அது ரெயினை அவாய்ட் பண்ணுது. அதாவது இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அணுகுமுறை, அதாவது ப்ராப்ளம் காமன் தான், பிரச்சனைங்கிறது பொதுவானது. ஆனால் அதை நம்ம எப்படி அணுகிறோம், நம்மளோட மன வலிமை எப்படி இருக்குது, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிற விதத்தில் தான் அது அமையும். நம்ம ஒரு பிரச்சனையில் நம்ம எப்படி நாம் முடிவெடுக்கிறோம், அதுதான் நம்மளோட ஆட்டிடியூட் தான் என்னது மேக்ஸ் த டிஃபரன்ஸ். நம்மளோட மதிப்பு எப்போவுமே நம்மளுடைய செயலை பொறுத்தது தான், நம்மளுடைய உருவத்தை பொறுத்து அமையாது எப்போவுமே. ஆர் யூ அண்டர், நீங்கள் கீழே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு மேலே தான் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு குடையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ நமக்கு பிரச்சனைகளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கூடவே தான் அவர் இருக்கிறாரு. நாம் எப்போவுமே அதை நினைவில் கொள்ள வேண்டும். do not let the behavior of others, மற்றவங்களுடைய நடக்கை நம்ம எப்போவுமே அனுமதிக்கக்கூடாது. நாம் அதில் ஒரு முடிவெடுத்து நம்ம அதில் சக்ஸஸை காணணும். ஆனால் அது என்ன செய்யுமா, டிஸ்ட்ராய் யுவர் இன்னர் பீஸ், உங்களுடைய உள்ளான சமாதானத்தை அது அழித்துரும், அமைதியை கெடுத்துரும். நாம் சொல்யூஷன் கேட்க வேண்டியதான், மற்றவங்ககிட்ட அது நல்ல சொல்யூஷனான்னு பார்த்து நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். ஆனால் அவங்கள போய் நம்ம செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதும் நமக்கு துணையாக ஆண்டவர் என்ன செய்வார், இந்த குடையை போல இருந்து ஆண்டவர் பாதுகாப்பு குடையாக இருந்து நமக்கு மேலே தான் அவர் இருப்பார். அவர் என்ன செய்வார், நமக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். அது எவ்வளவு நாள் ஆனாலும், வருஷக்கணக்கில் ஆனாலுமே, டியூரிங் இந்த ரெய்னி டைம் போல் இது நான்ஸ்டாப் ரெயினை போல் இருந்தாலுமே, ஆனால் எல்லாத்துக்கும் எப்படி உண்டு, தீர்வு கண்டிப்பாக உண்டு, சொல்யூஷன் உண்டு. அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம், அதனுடைய தீர்வை பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு அந்த பிரச்சனைகள் மீண்டு நாம் மேலே மேலே எழும்புவதற்கு அவர் அதுக்கு தேவையான வழிமுறைகளை கண்டிப்பாக நிச்சயமாக எடுத்துவார். ஃப்ரெண்ட்ஸ், விசுவாசிங்க, நம்புங்க. ஸோ இதே தான் சம்பவம், இந்த அம்பர்லாவோட சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கோங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. Until then, this is Jasmine John. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன்.